பசங்க எல்லாம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு தெரியாது இங்க தங்குறவங்களெல்லாம் நான் தூக்கிட்டு போய் சாப்பிட்டுடுவேன். டே ஐசக், ஒழுங்கு மரியாதையா கண்ணை மூடி தூங்கு. ஏதாவது பண்ண அடிதான் வாங்குவ அப்புறம் நீ என்கிட்ட. பசங்களா அமைதியா தூங்குங்க, நம்ம விடிஞ்ச உடனே காட்டுக்கு போகணும். குட்டி பையா, உன்னை இப்ப தூக்குறா பாரு, லட்டு மாதிரி. ஏ கிராணி, ஒரே ஒரு குழந்தை எடுத்து வந்திருக்கீங்களா? அத கொடுங்க, நான் சாப்பிடுறேன். இந்த ஒரு குழந்தையால யாரு வயிறு நிறைய போகுது? வா, அங்க இன்னொரு பொண்ணு இருக்கு, அதையும் தூக்கிட்டு வந்துடலாம். சரி கிராணி, வா உடனே போலாம். இதுதான் நான் சொன்ன பொண்ணு. நான் கைய புடிச்சுக்கிறேன், நீ காலை புடிச்சுக்க, நம்ம தூக்கிட்டு போயிடலாம். சரி கிராணி. உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களை சாப்பிடுறதுல செம ஜாலியா இருக்க போது. என் தம்பியை தூக்கிட்டு வந்துட்டீங்களா? இத மட்டும் எங்க அப்பா பார்த்தாரு, உங்க யாரையும் சும்மா விட மாட்டாரு. பார்ட்டி ஆரம்பிக்கலாமா? முதல்ல அந்த குட்டி பையனை நான் சாப்பிடுறேன். சீக்கிரமா ஆளுக்கு ஒருத்தரை புடிச்சு சாப்பிடலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன? அட, இங்க இருந்த பசங்க எங்க போனாங்க? மோனிகா, ஐசக், மோனிகா, ஐசக். மோனிகாவும் ஐசக்கும் எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. ஒரு குகை இருக்கு, பக்கத்துல எந்த வீடும் இல்ல. இந்த குகையில என்ன இருக்குன்னு கண்டுபிடிப்போம். இதுக்குள்ளதான் என்னோட மோனிகா ஐசக் வச்சிருக்கீங்களா? இதோ கிராணி, இப்பவே வரேன். நிறுத்து. அட, இது உங்க அப்பா இல்ல? இங்க வந்தாரு. நீங்க ரெண்டு பேரும் என் பசங்களை கடத்தி பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அதுக்கான தண்டனைய வாங்கிக்குங்க. மோனிகா, ஐசக், நீங்க ஆடுற ஆட்டத்துல வீடே அதிருது. சரிமா, அப்பா எங்கம்மா? உங்க அப்பா மீட்டிங் போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவாரா. சரி சரி, ரெண்டு பேரும் போய் படுத்து தூங்குங்க, நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல. ஓகேமா, குட் நைட். பசங்களா, டான்ஸ் நல்லா ஆடுனீங்க, அதுக்குள்ள தூங்க போயிட்டீங்களே. ஏ ஐசக்கே, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. அம்மா வந்தாங்கன்னா செம்ம அடி வாங்குவ. ஒழுங்கு மரியாதை கண்ண முடியல தூங்கிடு. மோனிகா, என் செல்ல மோனிகா, எழுந்துருமா. ஐசக்கே, உன்னை வாய் முட்டிட்டு தானே படுக்க சொன்னேன். என்னை ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? அக்கா, உனக்கு என்ன ஆச்சு? நாளைக்கு ஸ்கூலுக்கு போறமே காலையில படுத்துட்டு இருக்க. நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத சொல்லிட்டு இருக்க? என்னத்த டிஸ்டர்ப் பண்ணாத? தம்பி, இங்க பேய்டா. என்ன பேய்? சரியான பயந்தாங்கோலி. பேய் இல்ல, பிசாசு இல்ல. கவனிச்சுங்க. ஐசக்கு, கொஞ்சம் இப்படி திரும்பி பாருடா. சரி இரு, நான் பாக்குறேன். ஐயோ அக்கா, இது உண்மையாலே பேய். கூப்பிடு கூப்பிடு, உங்க அம்மாவை கூப்பிடு, குடும்பத்துல எல்லாரையும் கூப்பிடு, எல்லாரையும் ஒருத்தரையா சாப்பிடுற. என்ன சாப்பிடாதீங்க. அப்படி உங்களுக்கு சாப்பிடணும்னா என் தம்பியை சாப்பிடுங்க. எப்ப பார்த்தாலும் என் தம்பியை பார்த்து எங்க அம்மா நீ லட்டு லட்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப அவன் டேஸ்டா இருப்பான். ஆனா என்ன பச்சை மிளகான்னு திட்டுவாங்க. அதனால நான் காரமா இருப்பேன். காரத்தை சாப்பிட்டா உங்க வாய் எரியும். அப்புறம் உங்களால யாரையுமே சாப்பிட முடியாது. மோனிகா, என்ன லட்டு சாப்பிடுறீ சொல்லி என்ன கோஸ்ட் கிட்ட மாட்டி விடலாம் பாக்குறியா? கோஸ்ட் ஆண்டி, என்ன சாப்பிடாதீங்க. நான் லட்டு இல்ல. நீங்க என்ன சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் வந்துரும். அதனால நீங்க மோனிகாவே சாப்பிடுங்க. திணிப்பா இருந்தாலும் சரி, காரமா இருந்தாலும் சரி,
2 பேரையும் நான் சாப்பிடுவேன். ஐயோ தம்பி, இந்த பேய் கிட்ட நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்னப்பா பண்றது? அக்கா, நீ பயப்படாத. உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? நமக்கு ஒரு மந்திரக்கோல் கிடைச்சதுல, அதை வச்சு இந்த பேயை விரட்டிடலாம். நீ பாருக்கா, இப்பவே நான் மந்திரக்கோல் எடுத்து அந்த பேய் என்ன பண்ண போறேன்னு பாரு. மோனிகா, என் அருமை மோனிகா, வா என் வாய்க்குள்ள போ, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏய் கோஸ்டாண்டி, ஒழுங்காவே எங்க அக்கா விட்டு போயிடு, இல்ல நான் உன்னை ஏமாத்திடுவேன். ஏ பொடிப்பையிலே, ஏதோ ஒரு பொம்மை பென்சிலை காட்டி என்னை ஏமாத்தலாம் பாக்குறியா? நான் முதல்ல உன்னதான் இப்ப சாப்பிட போறேன், இல்லன்னா ஓடி போயிடு. ஏய் கோஸ்டே, ஒழுங்காவே எங்க அக்கா விட்டு ஓடி போயிடு, நான் உனக்கு லாஸ்டா வார்ன் பண்றேன். ஏ பொடிப்பையிலே, இது வெறும் பென்சில், அது ஒண்ணும் மந்திரக்கோல் இல்ல. நான் உங்க அக்காவை விட மாட்டேன், இப்ப சாப்பிட போறேன். அப்ப நீ சொன்னா கேட்க மாட்டேன். ஏய் மந்திரக்கோலே, இந்த கோஸ்ட் கிட்ட உன் வேலையை காமி. என்னை விட்டுரு, நான் யாரையும் ஒண்ணும் பண்ண மாட்டேன், என்னை விட்டுரு. இப்ப எப்படி கோஸ்ட், உனக்கு ஜாலியா இருக்கா? சரி சரி, உன்னை விட்டுறேன். ஆனா நீ போறதுக்கு முன்னாடி தோப்புக்கார போட்டு போறோம். 10 தோப்புக்கார போடு. என்னது தோப்பு கரணமா? ஆஹா, நான் போட மாட்டேன். என்னது போட மாட்டியா? இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. ஐயோ, போடுறேன். ஹே, நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் பசங்களா வாங்க, ஐஸ்கிரீம் வாங்க வாங்க. உங்க ஏரியாக்கு ஐஸ்கிரீம் வந்திருக்கேன், வாங்க வாங்க. இந்த வெயிலுக்கு நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஓடியாங்க ஓடியாங்க, சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் வாங்க. ஐயோ, என்ன வெயில் என்ன வெயில்! இந்த வெயில்ல பறந்து பறந்து கருவாடா ஆயிட்டனே. ச்சே, எங்க பார்த்தாலும் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லையே, எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. வாங்க பசங்களா வாங்க, என்கிட்ட பெரிய பெரிய ஐஸ்கிரீம் இருக்கு, சாக்லேட் இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு. வாங்க வாங்க, ஓடியாங்க ஓடியாங்க. அட, தண்ணி இல்லனா என்ன, ஐஸ்கிரீம் இருக்கே. இந்த வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். என்ன இந்த வெயில்ல இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு பசங்க கூட வந்து ஐஸ்கிரீம் வாங்க வரலையே. ச்சே, இந்த கிராமமே வேஸ்ட் போல இருக்குது. வேற ஏதாவது ஊருக்கு போலாம். ஐஸ்கிரீம் அங்கிள், நில்லுங்க நில்லுங்க, நான் வரேன். அட பரவாயில்ல, இவ்வளவு நேரம் கத்துனதுல இந்த ஒரு பொண்ணாவது ஐஸ்கிரீம் வாங்க வருதே. ஐஸ்கிரீம் அங்கிள், எனக்கு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடுங்க. சாக்லேட் ஐஸ்கிரீம் 10 ரூபாமா? உங்ககிட்ட காசு இருக்கா? இந்தாங்க, எங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னம்மா சாக்லேட் ஐஸ்கிரீம்? அட, இத பாக்கும்போதே டேஸ்டா இருக்க மாதிரி இருக்கே. இத சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நீ சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் டேஸ்டே உன்னால சொல்லவே முடியாது, அப்படி இருக்கும். ஐயோ, புடிங்க புடிங்க, அந்த கிளியோட ஐஸ்கிரீமை தூக்கிட்டு போகுது. இந்த சாக்லேட் ஐஸ்கிரீமை நான் சாப்பிட போறேன். ஐஸ்கிரீம் அங்கிள், அந்த கிளியோட சாக்லேட் ஐஸ்கிரீமை தூக்கிட்டு போயிடுச்சு. எனக்கு இன்னொரு சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடுங்களேன். தரேன், இன்னொரு 10 ரூபா கொடு. என்கிட்ட காசு இல்லையே, இருந்த 10 ரூபாய்க்கு தான் நான் ஐஸ்கிரீம் வாங்கினேனே. அதுக்கு நான் என்ன பண்றது? முதல்ல இங்க இருந்து போ, நான் ஒன்னும் இங்க ஃப்ரீயா ஐஸ்கிரீம் கொடுக்கல. ஐஸ்கிரீம் அங்கிள் வேற போயிட்டாரு. என்னால இப்ப ஐஸ்கிரீமும் வாங்க முடியாது. இப்ப என்ன பண்றது? பேசாம அந்த கிளி கிட்ட இருந்து என்னோட ஐஸ்கிரீமை வாங்கிட்டான். ஏய் கிளியே நில்லு, ஓடாத, நில்லு கிளியே நில்லு. அந்த ஐஸ்கிரீம் சாக்லேட் என்னோடது, கொடு கிளி. ஆஹா, தரமாட்டேன். இந்த ஐஸ்கிரீம் சாக்லேட் என்னோடது, நான் தான் சாப்பிடுவேன். ஐசக்கே, கொஞ்சம் அந்த பலூன் என்கிட்ட கூட. கிளியனுடைய சாக்லேட் ஐஸ்கிரீமை தூக்கிட்டு போயிடுச்சு. நான் அது கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கணும், அதுக்குதான். ஏ கிளியே நில்லு, அது என்னோட ஐஸ்கிரீம். உனக்கு மரியாதை என்கிட்ட கொடுத்துட்டு போ. என்ன பொண்ணு இவ, ஒரு சின்ன ஐஸ்கிரீமுக்காக என் பின்னாடியே இவ்வளவு தூரம் வரா? என்னதான் இருந்தாலும் இந்த ஐஸ்கிரீமை நான் அவள்கிட்ட கொடுக்கவே மாட்டேன். ஏ பொண்ணு, என் பின்னாடியே வந்திருக்கே, இப்ப உனக்கு என்ன ஆக போகுது தெரியுமா? என்ன ஆக போகுது? எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. அப்படியா? இந்தா வாங்கிக்கோ. ஏய், என் பலூன் உடைக்காத, என் பலூன் உடைக்காத, நான் கீழே விழுந்துறேன். என் பின்னாடியே வந்தல்ல, இந்தா பலூன் எல்லாத்தையும் உடைக்க போறேன் பாரு. ஏய், உடைக்காத உடைக்காத, விட்டுரு விட்டுரு. இந்தா, இதுதான் கடைசி பலூன், இதையும் உடைக்கிறேன் பாரு.
என்கிட்ட பலூனை வாங்கிட்டு ஓடுனல்ல. இப்ப டாக்டர் பாரு உனக்கு பெரிய ஊசி போட போறாரு. டாக்டர் நீங்க ஊசி போடுங்க, ஆனா வலிக்காம போடுங்க. முதல்ல நீ திரும்பி நெல்லு, ஊசிய போடட்டும். தங்கம் படிச்சிட்டு இருக்கிறியாப்பா? ஐயோ குழந்தை படிச்சு படிச்சு களைச்சு போய் இழைச்சே போயிட்டுப்பா. இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாட்டி எனக்கு ஒரு பீஸ் தாங்களே. நேரம் சும்மா தானே படிச்சிட்டு இருந்த, அவன் சாப்பிட்டத பார்த்த உடனே உனக்கு பசி எடுத்துக்கிச்சா? அவனுக்கு வயிற்று வலிக்கு போகுது, எழுந்து போ எழுந்து போ. இங்க இருந்து என்ன நீ சாப்பிடுப்பா. எந்த நேரம் சாப்பாடே வேணும், கண்ணு எந்த நேரம் சாப்பாட்டு மேலேதான். அம்மா தம்பிக்கு பாட்டி ஊட்டிட்டு இருந்தாங்கம்மா. அப்ப நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? நேரம் சும்மா தானே படிச்சிட்டு இருந்த, அவன் சாப்பிட்டத பார்த்த உடனே உனக்கு பசி எடுத்துக்கிச்சா? அவனுக்கு வயிற்று வலிக்கு போகுது, எழுந்து போ. மோனிகா அவங்க வயசுல பெரியவங்கம்மா, அவங்க எதுனா சொன்னா மனசுல எடுத்துக்காத. உனக்கு ஸ்நாக்ஸ் தானே வேணும், அப்பா வேலைக்கு போயிருக்காருல, அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் சொல்றேன், சரியா? சரிம்மா. ச்சே இவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? பேரனை மட்டும் கொஞ்சுறாங்க, பேத்தி ஏன் இப்படி ஒதுக்குறாங்க? மோனிகா இங்க வாமா. என்னம்மா? மோனிகா இங்க பாரு, அப்பனுக்காக ஐஸ்கிரீம் வளர்ந்துருக்காரு. ஹை ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம்? என் பையன் வாங்கிட்டு அந்த ஐஸ்கிரீம் இவளுக்கு கொடுக்குறியா நீ? அவ சாப்பிட வச்சிருந்தத போய் இப்ப வாங்கிட்டீங்களே. என் பேரன் சாப்பிட வேண்டாம்? இல்ல இந்த வீட்டு பொண்ணுதாமா. பொண்ணுன்னா குடுத்துடணுமா? பொண்ணு ஒண்ணும் முக்கியம் கிடையாது, பேரன் தான் முக்கியம். ஐயோ ஐயோ கால் வலிக்குதே, முட்டி சுலுக்கிச்சே, முடியலையே. ஐயோ ஐயோ உங்களுக்கு இப்படி அடிபட்டு இருக்கே, உங்க செல்லப்பேர் என்ன பண்றான்னு பாத்தீங்களா? பேரன் கொஞ்சினீங்களே, இப்ப என்னன்னு உங்களை ஒரு வார்த்தை கேட்டானா? பாருங்க யார ஒதுக்கி தள்ளீங்களோ அவதான் வந்து உங்களுக்கு ஆபத்துக்கு ஹெல்ப் பண்றா. மோனிகா என்ன மன்னிச்சிருமா, பேரன் தான் பெருசுன்னு உன்னை நான் உதாசீனம் பண்ணம்மா. இனிமேல அந்த தவறை நான் பண்ண மாட்டேம்மா, நீயும் எனக்கு முக்கியம்தாம்மா. பாட்டி குடும்பத்துல ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரும் சமந்தான். நம்மளுக்கு ஒண்ணுன்னா பெண் குழந்தைதான் முதல்ல வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அதனால ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரும் சமமா பாருங்க, பெண் குழந்தைய தாழ்வா நினைக்காதீங்க.